கோழி தீவன பொருட்களை மானிய விலையில் வழங்கிடவும் முட்டை ஏற்றுமதிக்கு மானியம் வழங்கிடவும் மத்திய மாநில அரசுக்கு கோழி பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை குறித்து தற்போது பார்க்கலாம். கோழி தீவன பொருட்களை மானிய விலையில் வழங்கிடவும் முட்டை ஏற்றுமதிக்கு மானியம் வழங்கிடவும் கோழி பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முட்டை என்றால் உடன் நினைவுக்கு வருவது நாமக்கல் மாவட்டம்தான். இந்திய அளவில் முட்டை உற்பத்தியில் தமிழகம் முன்னிலை வகிப்பதற்கு முழு முதல் காரணம் நாமக்கல் கோழிப்பண்ணையாளர்கள். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பும் முட்டை உற்பத்தியும் பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இவற்றில் 5 கோடிக்கும் மேற்பட்ட முட்டையின கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த முட்டைகள் கேரளா, தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டம் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதர முட்டைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வட மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது. இந்த மண்டலத்தில் உதிரி தீவன மூலப்பொருட்கள் அதிக அளவில் வெளிமாநிலத்தில் இருந்துதான் வாங்கப்படுகின்றது. தீவனத்தின் முக்கிய மூலப்பொருளாக மக்காச்சோளம் தான் இருந்து வருகின்றது. தற்போது எத்தனால் தொழிற்சாலைகள் அதிக அளவில் தொடங்கப்பட்டிருப்பதால் மக்காச்சோள விலை அவ்வப்போது உயர்ந்து வருகின்றது. இதனால் தீவன விலையும் அதிகரித்து வருகின்றது. இது குறித்து தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்க தலைவர் சிங்கராஜ் கூறுகையில், கோழிப்பண்ணை தொழிலில் எங்களுக்கு மக்காச்சோள தேவைதான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு எத்தனால் ஃபேக்டரிகள் அங்கங்கே ஓப்பன் ஆகிறதுனால மக்காச்சோளங்கள் இன்னைக்கு விலை கூடிக்கிட்டே இருக்கு. அதனால எங்களுக்கு கோழிப்பண்ணை தொழில் தீவன உற்பத்தி செய்யறது கிலோவுக்கு 6 ரூபா 7 ரூபா ஃபீடு காஸ்ட் கூடுதலாகிட்டே இருக்கு. இதையெல்லாம் சரி கட்டுறது அப்படின்னா நமக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் மக்காச்சோளம் கொள்முதல் பண்ணி மானிய விலையில் கோழிப்பண்ணைக்காரர்கள் கொடுக்கணும். முட்டை தொழில் நிரந்தரமாக செயல்பட தீவன மூலப்பொருள் விலையை குறைக்க வேண்டும். முட்டை ஏற்றுமதி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் முட்டை ஏற்றுமதிக்கு மானியம் தர வேண்டும். இதை நிறைவேற்றி தந்தால் பல்வேறு நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செய்ய முடியும். எனவே மத்திய அரசை முட்டை ஏற்றுமதிக்கு உண்டான மானியத்தை உயர்த்தி தர வேண்டும் என தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்க தலைவர் சிங்கராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நாமக்கல் பகுதியில் கிட்டத்தட்ட 80-90% முட்டை அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஒரு சில கண்ட்ரியில் நம்ம முட்டையை அனுப்ப முடியுது, நம்ம காஸ்ட் மேட்ச் ஆகல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண்ட்ரிக்கு போனால் இந்த அளவுக்கு சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுன்னா நாங்கள் இன்னும் ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நாமக்கல் மாவட்ட குறு சிறு தொழில் சங்க தலைவர் இளங்கோவன் கூறுகையில், கோதுமை அரிசி, குருணை அரிசி போன்ற தீவனப் பொருட்களை மானிய விலையில் கொடுக்க வேண்டும். மானிய விலையில் கொடுத்தால் கோழி தீவனத்தினுடைய விலை குறையும், முட்டை தொழில் ஏற்றமடையும். மூலப்பொருட்களுக்கு GST அதிக அளவில் இருக்கிறது. கோழிப்பண்ணையாளர்களுக்கு GST வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், இந்த GSTயிலிருந்து விவசாய பொருளான ரா மெட்டீரியலுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். சிறு தொழில்களுக்கு இன்னும் GSTயிலிருந்து குறைத்து சில தொழில்கள் வளர்ச்சி அடையாமல் பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு GST குறைத்து இந்த சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இங்கு உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. எனவே முட்டை ஏற்றுமதிக்கு மானியம் வழங்கிட வேண்டும் என்றும், முட்டை ஏற்றுமதிக்கு மானியம் வழங்கினால் மேலும் பல நாடுகளுக்கு முட்டையை ஏற்றுமதி செய்ய இயலும் என்றும், இதனால் அந்நிய செலாவணி பெருகும் எனவும் கிராம பொருளாதாரம் பெருகும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோழி பண்ணையாளர்களுக்கு தேவையான எக்ஸ்போர்ட் சப்சிடியை முன்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். தற்போது பல வருடங்களாக அதை நிறுத்திவிட்டார்கள். அதற்கு முட்டையினுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்கெங்கெல்லாம் உலக நாடுகளில் முட்டை தேவைப்படுதோ அங்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் நம்ம பன்மடங்கு முட்டைகளை ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணி நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மத்திய அரசாங்கம் எங்களுக்கு முன் செஞ்சு கொடுக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாட்ஷாவுடன் செய்திக்குழு.